ஹலோ விவர்ஸ், ரோஜா கன்று செடி வளர்கிறதுக்கு இப்படி என்ன செய்யுங்க, வெங்காயத்தடை ஒரு டப்பாவில் எடுத்து போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் வாழைப்பழத்தோலையும் போட்டுக்கோங்க. வாழைப்பழத்தோலையும் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டு வச்சுருங்க. இந்த பாருங்கள், நாட்டு சர்க்கரையை எடுத்து வந்திருக்கேன். நாட்டு சர்க்கரை என்ன செஞ்சுருங்க, அது உள்ளே போட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா உள்ளே போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3 நாளைக்கு நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா அது வந்து புளித்து பெர்மனண்ட் ஆகணும், நுண்ணுயிர்கள் பெருகணும். அதில் பெருகினதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கணும். கட்டிட்டு நல்லா நம்ம தண்ணி ஊற்றி என்ன செஞ்சிடணும், மூடி வச்சிடணும். ஒரு நிழல் பாங்கான இடத்துல என்ன செஞ்சிடணும், மூடி வச்சுட்டோன்னா 3 நாள் கழித்து நம்ம எடுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், 3 நாள் கழித்து எப்படி நல்லா நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள், வெள்ளையாகவும். இதான் நுண்ணுயிர் நல்லா பெருகி இருக்குன்னு அர்த்தம். இதை எடுத்து நம்ம என்ன செய்யணும், தண்ணி நம்ம தேவையான அளவுக்கு இப்படி ஊற்றிக்கிட்டு, இது கூட குறைய ஊற்றுனால ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த இயற்கை உரம் தானே, அதனால் அது ஒன்றும் செய்யாது. இதை நல்லா கலந்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, ரோஸ் கன்று கொடுத்தீங்கன்னா சரி, ரோஜா செடி அவ்வளோ செழிப்பாக வளர ஆரம்பிச்சிடும். இதே நட்டு வச்சோன்னே முதல்ல இருக்கிற இலையெல்லாம் உதிர்ந்துடும். இப்போ நட்டினோம்னா நம்ம புது இலந்து வருங்க, மொட்டு வந்துருச்சு பாருங்கள். இங்கே வருங்க, இதுலேயும் நல்லா மொட்டு வருது பாருங்கள். ரோஜா கண்ணுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த உரத்தை கொடுங்க. நீங்கள் நம்ம வீட்டிலே இருக்கிறதா, வாழைப்பழத்தோல் இருக்கும், வெங்காயத்தோலும் கிடைக்கும், நாட்டு சர்க்கரை இருக்கும். அதனால் 3 கலந்து ஒரு 2 நாள் 3 நாள் வச்சிங்கன்னா சரி, நுண்ணுயிர் பெருகிடும். பெருகுச்சுன்னா என்ன செய்யும், செடி சிறப்பாக வரும். அதை ஊற்றினோம்னா. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்க இதில் வந்து உரம் போட்டு வச்சுருக்கேன், மண்புழு உரம் உருவாக்குறதுக்காக. அதில் ஊற்றி வச்சோம்னா அப்படியே ஃபுல்லும் மக்கி இதாகிடும். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.